சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள் வாங்கலாம் சார்? நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிற பிளாட்டுங்களை நீங்கள் வாங்கலாங்க ஐயா. தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள பிளாட்டுங்க மனைப்பிரிவுகளை எந்த மனைப்பிரிவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படி லேண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெரா இன்க்ளூடிங் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இந்த டிடிபி ரெரா ரெண்டும் அதோட விளக்கங்கள் சொல்லுங்க ஐயா. டிடிசிபின்றது வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் வீட்டு வசதி துறையின் கீழே இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்ககம். அந்த டிடிசிபியோட இதுதான் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட ஒரு அமைப்பின் கீழே தான் இந்த மனைப்பிரிவுகள்லாம் வரும். இந்த மனைப்பிரிவுகளை நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஏன்னா டிடிசிபி ஏன் வாங்குகிறோன்னா அதில் வந்து அடிப்படை தேவையான வசதிகள் எல்லாமே அதில் இருக்கும். இல்லை இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இண்டிவிஜுவலான உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 10 சென்ட் தான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் 10 சென்ட்டுக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் அப்ரூவல் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போது நான் ஒரு குறைவான பணம் வச்சு ஒரு பட்டா லேண்டு ஒரு 5 சென்ட் வாங்குகிறேன், எனக்கு பேங்க் லோன் போகலை, அது அப்ரூவல் இருந்தால் தான் போகும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது. அதனால் நான் அதை வந்து பட்டா லேண்டை வந்து நான் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது வந்து மனைப்பிரிவாக இருந்து மனையில் வந்து பிளாட் நம்பர் மனை எண் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். அப்ரூவல் உங்களுக்கு வந்து ரெகுலரேஷன் முறையில் உங்களுக்கு டிடிசிபியோ இல்லை எம்எல்பியோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிறப்பாகவும் டிடிபி ரெரானா என்ன, ரெரானா என்ன, டிடிபினா என்ன, பட்டா லேண்டு, நஞ்சை புஞ்சை அதெல்லாம் நம்ம எப்படி வாங்கலாம், அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் நீங்கள் சொன்னீங்க. நமக்கு தேவையான சந்தேகங்கள் அனைத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.